வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். குறிப்பாக பழங்கள் எந்த அளவுக்கு கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். நம் உடலினுடைய மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது. கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு நமக்கு பலவிதமான காரணங்கள் இருக்குது. ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்வது, வயசாகக்கூடிய முதுமை காரணம், மரபு வழி உள்ளிட்ட காரணிகள்லாம் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக அமையுது. அதே போல இன்றைய நவீன யுகத்தில் டிஜிட்டல் கேஜெட்டுகளான ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் இதெல்லாம் அதிகமாக உபயோகப்படுத்தும் போது யூவி ரேஸ், அதாவது அல்ட்ரா வயலட் ரேஸ், புற ஊதா கதிர்கள் கண்களில் படும்பொழுது இது மக்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுதுன்னா கண்கள் தொடர்பான சிக்கல்கள்லாம் அதிகரிச்சுட்டே வரும். இது இறுதியில் நம்மளுடைய கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல், கண் அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். இதை சரி செய்ய என்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை தினசரி வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும், தினசரி என்னென்ன வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு பாதாம நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் வகைகள் மிகவும் நல்ல தீர்வளிக்குது. பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரிக்க செய்வதோடு கண்புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் செல் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது. குறைந்தது 10 பாதாம் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா 2.5 கிராம் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதத்தை இது நமக்கு வழங்கும். இது நமக்கு திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வை தொய்வடையாமல் நமக்கு பாதுகாக்கும். இரும்பு சத்தை விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோடு சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை நமக்கு அளிக்கும். அந்த மாதிரி ஒரு உணவு தான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பாதாம் பருப்பு. மேலும் பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் சத்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்கிறது. இதனால நம்ம பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை கூர்மையாக இருக்கும். பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, குறிப்பாக கண் நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, மங்கலான பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு தருது. ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை நம்ம பார்த்தோம்னா போதுமான அளவுக்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஒரு 10லிருந்து 15 பாதாம் பருப்பு அல்லது 5லிருந்து 8 பாதாம் பருப்பு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இரவு சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் பாதாம் பருப்பு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் வெறும் வயிற்றில் அதை தோலை நீக்கிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா மருத்துவ நன்மைகள் உங்களுக்கு விரைவாக கிடைக்கப்பெறும். கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். கேரட்டில் விட்டமின் ஏ சத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம கேரட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண் பார்வை நமக்கு கூர்மையாக இருக்கும். கேரட் ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து அப்படின்றதால அதில் அதிகமாக நம்ம அதை எடுத்துக்கொள்ளணும். கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது. இது விட்டமின் ஏவாக மாறுது. இதை தவிர கேரட்டில் லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்தக்கூடிய உணவுகள் கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் நம்மளுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான நம்மளுடைய ஆபத்தை கேரட் குறைக்கிறது. கேரட்டை நம்ம சமைத்து சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா மருத்துவ குறிப்பின்படி எந்த ஒரு உணவையுமே நம்ம சமைத்து எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய எச்சில் வழியாக அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் அழிக்கப்படும். அதில் வேதியியல் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும். ஸோ உணவு மிக எளிமையாகவே செரிமானமாகப்படும். செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் மிக சுலபமாகவே வெளியேற ஆரம்பிக்கும். அதனால் நம்ம கேரட்டையும் சமைத்து எடுத்துக்கொள்வது நல்லது. நமக்கு வேணும் அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவை சாலட் போலவோ ஜூஸ் போலவோ நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் கேரட் எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை கூர்மையாக இருக்கும். பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, லூடின், நார் சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு சத்து மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் நிறைந்திருக்கு. ஸோ இந்த பச்சை இலை காய்கறிகளில் லூடின் இருக்கு. லூடின் மிக சிறந்த ஆக்சிஜனேற்றி. இந்த லூடின் கண் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை தடுத்து செல் சேதத்திலிருந்து நம்மை பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையுமே நமக்கு தடுக்கிறது. எனவே நம்ம கிரீன் வெஜிடபிள்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அதாவது தினமும் நம்மளுடைய உணவுகளில் பச்சை இலை காய்கறிகள் சேர்த்துக்கலாம். கீரைகளை சாப்பிட்றோம் அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவையாவது சுழற்சி அடிப்படையில் ஏதாவது ஒரு கீரையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். காய்கறி வடிச்சாறு, அதாவது வெஜிடபிள் சூப் எல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கேழ்கீரை, முட்டைகோஸ், கீரை வகைகள், ஃப்ரக்கோலி, இது கூட சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட ஆரோக்கியமான நம்மளுடைய கண் பார்வையை மேம்படுத்திக் கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு சிட்ரஸ் அமிலங்கள்
நிறைந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், தக்காளி மற்றும் திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கு. இது நம் கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண் புரையினுடைய வளர்ச்சியையும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் AMD டீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாகுலர் டீஜெனரேஷனை எதிர்த்து போராடுகிறது. அதே சமயம் தினசரி நம்மளுடைய உணவுகளில் சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நம்ம தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க முடியும். நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சிட்ரஸ் பழங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளுமே நமக்கு சரி பண்ணிடும். அதனால சிட்ரஸ் சமையல்களில் இருக்கக்கூடிய பழங்கள் டெய்லி நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்களை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக மிக நல்லது. ஏன் அப்படின்னா இது மற்ற உணவுகளை போல கிடையாது. அதாவது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட், அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கக்கூடிய உணவு. இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்க், நியாசின் சத்தெல்லாம் இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் AMD அபாயத்தை நம்ம குறைத்துக் கொள்ளலாம். முழு தானியங்கள் நம்முடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாக தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா கண் பார்வை நமக்கு கூர்மையாக இருக்கும். ஸோ முழு தானியங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண் பார்வை பிரைட்டாக இருக்கிறதுக்கு. கண் பார்வை மேம்படுவதற்கு அசைவ உணவுகளில் மீன் உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை நம்ம மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது. அதிகமாக எண்ணெய் சேர்க்காம அளவாக சேர்த்து சாப்பிடும்போது கொலஸ்ட்ரால் பிரச்சனையும் இருக்காது, நம்மளுடைய கண் பார்வையும் கூர்மையாக இருக்கும். மீன்கள் வயதாகும் போது கூட நம்மளுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் நம்மை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். டியூனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA ஆகியவை ட்ரை ஐஸ், அந்த உலர் கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ நீங்கள் கண் பார்வை கூர்மையாக இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அந்த நட்ஸ் வகைகள், குறிப்பாக பார்த்தோம்னா பாதாம் பருப்பு, இது மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கலாம். குறிப்பாக நீங்கள் நான்வெஜ்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா மீன் எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டையை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாக இருக்குது. முட்டையில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் A, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து இது எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை நமக்கு தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். எனவே கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டையை நம்ம சாப்பிடணும். ஸோ முட்டை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக அதை எந்த வடிவங்கள்லையுமே எடுத்துக்கிறது நமக்கு ஆரோக்கியம் அப்படின்னு நினைச்சிக்கூடாது. ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டையை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. எண்ணெயில் வறுத்து பொரித்த பொடி மாஸ் போன்ற வடிவங்களில் முட்டையை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ அப்படிலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு நிறைய கொலஸ்ட்ரால் பிரச்சனை ஏற்படுத்தும், நுண்ணுயிர் தொற்றுகளை ஏற்படுத்தும். நம்ம நீராவியில் வேக வைத்த அவித்த முட்டைகளை தான் சாப்பிடணும். ஸோ நீராவியில் வேக வைத்த அவித்த முட்டைகளை உப்பு சேர்த்து சாப்பிட்றது, முட்டை குழம்புகளை எடுத்துக்கொள்வது எல்லாமே நமக்கு அது ஆரோக்கியத்தை கொடுக்கும், கண் பார்வையை கூர்மையாக வைக்கும். ஸோ இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய கண் பார்வை திறனானது கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் நமக்கு வராமல் தடுக்கப்படும். நமக்கெல்லாம் மங்கலான பார்வை, கண்களிலிருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனடியாக நம்ம மருத்துவரை அணுகணும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே சரி செஞ்சிடணும். அது ஆரம்ப கட்டத்தில் நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அதனால கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கு ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.